ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த வீடியோவாக இருக்கும். அப்படி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்க ரேஷன் கடைகள், அதாவது வீட்டில் இருந்தே, அதாவது உங்களோட மொபைல் இருந்தே நீங்கள் வாங்குகிற ரேஷன் கடை திறந்து இருக்கிறதா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலில் இருந்தே பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்க தான் இந்த வீடியோ. உங்களோட வீட்டில் இருந்தே உங்களோட ரேஷன் கடை திறந்துருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்னு தான் இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எந்த மாவட்டத்தினாலும் பார்க்கலாம். உங்களோட மாவட்டம் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கடை நம்பரை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களோட கடையோட நம்பர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். உங்களோட கடை, அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய ரேஷன் கடை வந்து திறந்துருக்கா இல்லையா அப்படின்னு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். அது எப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆப் கிடையாது. எந்த விதமான எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். உங்களோட க்ரோம் அல்லது கூகுள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு, ஓகேங்களா? க்ரோமில் சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் TNPDS அப்படின்னு டைப் பண்ணுங்கள். TNPDS அப்படின்னு டைப் பண்ணி ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மொபைல்லையும் பண்ணலாம், கம்ப்யூட்டர்லையும் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபஸ்ட்டில் ஒரு வெப்சைட் வரும். ஒரு இலை மாதிரி போட்டு க்ரீன் கலரில் இருக்கும். TNPDS அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக ஹெட்லைன் வச்சுருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயே தான் வரும். ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் கார்னர் டாப்பில் 3 ஐக்கான் இருக்கும். அதாவது 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். கம்ப்யூட்டர் லோகோ போட்டிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில், அதாவது பிசியில் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி மாறிடும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் 1 2 3 4 5 5ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா நியாய விலை கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே திருப்பி அதே பேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்த உங்களுக்கு ப்ளூ கலரில் இன்றைய தேதியில் உள்ள நியாய விலை கடைகள் பற்றி விவரங்களுக்கு இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா லிங்க் மாதிரி இருக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் கடைக்கார், அதாவது உங்களோட ரேஷன் கடை வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டம், எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டமே இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் அண்டு விழுப்புரம், சேலம், நாமக்கல், எல்லா இதுவுமே இருக்குது. சென்னை கூட இருக்குது. எல்லாவோட மாவட்டமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் நீங்கள் என்ன மாவட்டம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திருப்பூர் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். திருப்பூர் மாவட்டம் சூஸ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் எந்த மாவட்டம்னு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த திருப்பூர் மாவட்டத்தில் நிறைய இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். எந்த ஊர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 1 2 3 4 5 6 10 இருக்குதுன்னு நினைக்கிறேன். 10ஓ 7ஓ இருக்குது. இதில் திருப்பூர் வடக்கு அப்படின்னு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுடைய ஊர் காமிக்கும். அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும். அந்த ரேஷன் கடையோட நம்பர், ஓகேங்களா? அந்த ரேஷன் கடையோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். அந்த ரேஷன் கடை எந்த நம்பர், அதாவது அந்த உங்கள் ரேஷன் கார்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் கன்ஃபார்ம் அந்த கடையோட நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதில் எது மேட்சாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னா அந்த கடையோட ஓனர் நம்பர், அந்த கடையோட ஓனரோட பெயர், அவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இதில் தேர்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது அவங்களோட கடை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 32BA அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. உங்களோட கடை எண் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே போதுங்க. அப்படியே வந்து ஜூம் பண்ணோம் அப்படின்னா ஆன்லைன் அப்படின்னு பச்சை கலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. பச்சை கலரில் ஒரு டாட் வச்சுட்டு ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கும், ஓகேங்களா? ஆன்லைன் காமிச்சா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடை வந்து திறந்து இருக்குது
அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. இது மாதிரி நீங்கள் டக்குன்னு ஈஸியாக பார்த்துக்கலாம். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எட்டையே போயிட்டு உங்களோட ரேஷன் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கடைக்கு போய் தான் ரேஷன் கடை திறந்துருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கடை திறந்துருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்படின்னு காமிக்குது. அண்ட் இந்த கடையில் இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அந்த கடையில் என்னென்னலாம் போட்டுட்ருக்காங்க, ஸோ எந்தெந்த அட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த உங்களுக்கு காமிக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கடை குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையோட நம்பர் போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சூஸ் பண்ணாலே போதும். அண்ட் அந்த கடை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம், அப்புறம் உங்களோட ஊர், அப்புறம் உங்களோட கடை, அப்புறம் உங்களோட கடை எண் சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் அப்படின்னு காமிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு எதனா ஒரு கடை கூட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அது வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ வேறு ஒரு கடையோட ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஆன்லைனில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி உங்களோட கடை வந்து ரேஷன் கடை ஆன்லைனில் இருக்கா இல்லையா அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக உங்களோட மொபைலில் இருந்தே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துக்கலாம். நீங்கள் அதுக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லை. ஸோ நான் சொன்ன ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது, தெரியாத வாய்ப்பு இருக்குது. ஸோ சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்க தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ பாய் கைஸ், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா.